சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். வெள்ளங்கள் பூரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. வெள்ளங்கள் பூரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கிறார். 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கிறார். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஆழத்தினின்றும் நாம் கூப்பிடுவோம் ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். ஆழத்தினின்றும் நாம் கூப்பிடுவோம் ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். கப்பலின் பின்னணி நித்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு கவலையே. கப்பலின் பின்னணி நித்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு கவலையே. எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார், ஏற்றிடுவோம் என்றும் ஜெயக்கோடி. இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார், ஏற்றிடுவோம் என்றும் ஜெயக்கோடி. யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஹல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்தினாலே
இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். யாருக்கும் கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. கடந்த 6 மாதங்கள் ஆண்டவருமே நேர்த்தியாக நடத்தினார். ஆமாம், நேற்று ராத்திரி உட்காந்து நான் யோசித்து பார்த்தேன். நிறைய நேரத்தில் அப்படி நம்ம உடஞ்சி போய் உட்காந்துருந்தது உண்டு, என்னவாகுமோலாம் நினச்சது உண்டு. ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், இந்த நாளை நம்ம காண செய்தார். காலையில் எழுந்த உடனே இப்படி தான் யோசிக்கணும், இந்த நாளை நான் காணும்படி நிறைய ஏற்கனவே முன்குறித்து வச்சுருந்தேன் ஆண்டவரே. ஆமாம் ஆமாம், அவர் முன்குறித்து வச்சுருந்தார். அவர் முன்குறித்து வச்சிருப்பார்னா அந்த நாளுக்கு தேவையான சகல கிருபைகளையும் தராமல் நம்ம அந்த நாளை காண வைக்கவே மாட்டார். காலையில் எழுந்த உடனே ஆண்டவரே என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. காலையில் எழுந்துட்டோமா, அவர் என்ன ப்ரிப்பேர் பண்ணி தான் கண்ணை முழிக்க வச்சுருக்கிறார். ஆமாம், நல்லவர் பாருங்க. நீங்கள் இயேசு உயிர் தெழுந்த பிறகு யோவான் 21ஆவது அதிகாரத்தில் சீஷர்கள்லாம் உள்ள அப்படி மீன் பிடிக்க போயிட்டாங்கல்ல, தான் கூட்டம், ஒரு கூட்டம் பின்னால், என் கட்டளையை மீறியாடா நீங்கள் போனீங்க, அப்படி கடந்து சாவுங்கன்னு மற்றவங்க சொல்லியிருப்பாங்க. அப்படி தானே சொல்லியிருப்பாங்க. 153 பெரிய மீன்களை பிடிச்சாங்களாம். அவர் பாருங்க, எங்கே அப்பத்தை வாங்கினாரு, எங்கே மீனை எடுத்தார். மனுஷன் யோசிக்கிற விதமாக நம்ம யோசிப்போம். அவங்க வர்றதுக்குள்ள கறி நெருப்பு போட்டு நல்ல ஃபிஷ், பார்பெக்யூ ஃபிஷ் செஞ்சு அவங்கள இப்படி தான் ஆண்டோடைய அன்பை நம்ம ருசிக்கணும். நீங்கள் அப்படி பைபிளை வாசிட்டு போயிடாதீங்க. எத்தனை 153 படித்தா, யோவானுங்க வா, நீ அதில் 2 மீனை வெட்டு கழுவு. பேதுருங்க வா, நீ தான் நெருப்பண்டையில் நெருப்பு மூட்டுறதுக்கு சரியான ஆள், நீ நெருப்பை போடு, உனக்கு 2 ஃபிஷ்ஷு நான் சுட்டு எனக்கும் கூட நான் சாப்பிட்றேன். ஏன்னா ஆண்டவர் ஃபிஷ்ஷு சாப்பிட்டார். அப்படி தான் பொரித்த மீன் கட்டத்தை கொடுத்தார்கள். அவர் அவர்களுக்கு முன்பாக வாங்கி பிடிச்சி தரம் போட்டிருக்கு. பட் அங்கே இல்லை. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் இப்படி சொல்லவே இல்லை. வேதம் சொல்கிறது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வாங்க பிள்ளைங்களே அப்படின்றாரு. நான் சொல்கிறேன், இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் அப்படி தான் நமக்கு தேவையான எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அப்படி ஒரு மாதிரி சோர்ந்து போயிட்டு, ஆண்டவரே நீயும் பிடிச்சிக்கோ, நானும் உனக்கு தர்றதுன்னு தர்றேன். நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஆமென். இந்த மாதத்திற்காக என்ன ஆண்டவரே, ஏன்னா உட்காந்துக்கிட்டே இருக்கிறேன் கர்த்தருடைய சமூகத்தில். இந்த வசனம் ஆண்டவரே, இந்த வசனமா, இந்த ஒரு வசனம் வைக்கிது, இதுவா. கடைசியில் நான் இன்னைக்கு இந்த வசனத்தை முன்னால் வச்சுக்கிட்டு, இந்த சங்கீதம் 46:10 இதை வச்சுட்டு முன்னால் உட்காந்துட்டு அப்படி இந்த வசனத்தை அப்படி விட்டு என்னால் நகலவே முடியல. கர்த்தர் இது பேச சொல்கிறாரா? ஒருத்தங்களோட நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அவங்க பிரச்சனையை பேசிகிட்டு இருக்கும்பொழுது நான் அவங்கள என்கரேஜ் பண்ணுறேன். சொல்கிறாங்க, நீங்கள் அமர்ந்திருந்த நானே தேவனன்னு அறிந்து கொள்வீங்கன்னு சொல்லியிருக்கிறார்ல ஆண்டவர். பாருங்கள், தேவன் நம்மளை எப்படி நடத்துகிறாரு பாருங்கள். ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்துகிறார். அதனால தான் சொல்கிறேன், தேவன் நமக்கு ஒன்று சொல்லும் பொழுது அப்படி பிடிச்சிக்கணும். வாசிக்கலாம், சங்கீதம் 46:10. நீங்கள், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, ஸ்டெப் அவுட் ஆஃப் டிராஃபிக், டேக் a long loving look at me, your high God, above politics, above everything. ஆண்டவர் சொல்கிறாரு, எதுக்கு வாழ்க்கையில் எப்படி சிக்கி தவிக்கிறல்ல, அதை விட்டு அப்படி வெளியே வா, அப்படி நீண்ட ரொம்ப நேரம் அன்பாக என்னை நோக்கி பாரு, உயர்ந்த தேவனாக என்னை நோக்கி பார்த்துக்கிட்டே இரு. உன்னை சுற்றிலும் இருக்கிற அது அரசியலாக இருக்கட்டும், மற்ற எதுவாக இருக்கட்டும், அல்லது எந்த குளறுபடியாக இருக்கட்டும், இவைகள் எல்லாவற்றையும் எதையுமே பார்க்காம என்னை நோக்கி அப்படி பார்த்துக்கிட்டே இரு, அன்பாக பார்த்துக்கிட்டே இரு, நான் உனக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நான் உனக்கு செய்வேன். ஆமென். இந்த சங்கீதம் பாருங்கள், நம்ம நல்லா அறிந்த நல்ல சங்கீதம். அடிக்கடி நம்ம தியானிச்சிருக்கிறோம். நினைக்கிறேன் இதே வசனத்தை பல முறை நம்ம தியானிச்சிருக்கிறோம். இந்த சங்கீதம் எந்த பின்னணியில் எழுதப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வாழ்க்கையில் பாருங்கள், போராட்டத்தின் மேலே போராட்டம். வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் பல்வேறு விதமான சோதனைகள். சில பேர் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தாங்க, பிரச்சனை மேலே பிரச்சனை மோதி அடிச்சுக்கிட்டே இருக்கு, அலைகள் கொந்தளித்து பொங்குது. ஆனால் எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அறிந்திருப்பது மாத்திரமல்ல, அவரை வல்லவராக நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், அவரை அறிந்திருப்பது ரொம்ப முக்கியம். அதை வாழ்க்கையின் அனுபவமாக மாற்றிருக்கணும், அதை நாம் அனுபவிக்கணும். இந்த சங்கீதம் நமக்கானது. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் வல்லமையுள்ளவர் என்பது நமக்கு தெரியும். ஆனாலும் வல்லமையுள்ள அந்த தேவன் அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் நடுவில் நாம் கொண்டு வராமல் விட்டுருவோம். நம்ம கிறிஸ்தவ பிள்ளைங்க, நம்ம ஜெபிப்போம்,
நமக்கு தேவனை குறித்து தெரியும். அவரை போல தேவன் உலகத்தில் எவருமே இல்லைன்னு தெரிஞ்சாலும் கூட அநேக நேரங்கள், நான் சொல்லுவேன் 99% நேரங்களிலே அவரை நம்ம உள்ள இழுக்கிறதே இல்லை, அவரை நம்ம அனுபவிக்கிறதே இல்லை. அதனால தான் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்ம தடுமாறிக்கிட்டே இருக்கிறோம். பாருங்க, இந்த உலகம் எப்படி வேணாலும் இருக்கும். உலகத்தில் உள்ள ஜனங்கள் தாங்கள் வாழ்வதற்கு, தங்களுடைய பிரச்சனை விட்டு தப்புறதற்கு அவங்க என்னன்னாலும் போராடிட்டு போகலாம். ஆனால் ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்கணும்னு முதலாவது வசனத்திலே ஆண்டவர் அங்க தெளிவா எழுத வச்சிருக்கிறார். பாருங்க, எடுங்க எல்லாரும் சங்கீதம் 46:1. இது அலாமோத்தில் வாசிக்க கோராகின் புத்தர் உள்ள ராகத்தலைவனுக்கு உபயோகிக்கப்பட்ட பாட்டு. இந்த அலாமோத்துனா என்ன நானும் தேடுறேன்னு தெரியல, ஒருவேளை எதனா ராகமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, இந்த பாட்டு எப்படி தெரியுமா தொடங்குது? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். God is a safe place to hide. நம்ம ஓடி போய் மறைகிறதற்கு ரொம்ப பாதுகாப்பான இடம் தேவனே. மாத்திரமல்ல, எப்பொழுதெல்லாம் அவர் எனக்கு வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, God is our refuge and strength, a tested help in times of trouble. உபத்திரவ நேரத்தில் உதவி செய்கிறவர், அது ஏற்கனவே டெஸ்ட் பண்ணி பார்த்தது, சும்மா வார்த்தையில எழுதல. a tested help in times of trouble. நான் அந்த வசனங்கள் வேகமாக உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன். முதலாவது ஒரு சொல்றாரு, நல்ல கவனிங்க, ஒரு கிறிஸ்தவ பிள்ளையினுடைய வாழ்க்கை முறை இப்படி தான் இருக்கணும், இதை அடிப்படையாக கொண்டு தான் இருக்கணும். இந்த தேவனை வாழ்க்கையில் ருசிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது சங்கீதக்காரன் எழுதுறான், தேவன் நமக்கு அடைக்கலாம். எப்பொழுதோ ஓடி போய் இருக்கிற அடைக்கலம் இல்லை. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அடைக்கல பட்டணங்களை ஏற்படுத்தும்படி சொன்னார் யோசுவா கிட்ட. எப்பொழுதெல்லாம் ஒரு மனுஷன் இக்கட்டான சூழ்நிலை வருதோ, ஏதாவது தப்பு பண்ணிட்டானோ, அல்லது அவன் மற்றவரால் கொல்லப்படலான்னு பயப்படுறானோ, அப்பொழுதெல்லாம் அந்த அடைக்கல பட்டணங்களில் ஒன்றில் ஓடி போய் ஒழிஞ்சிக்கலாம். அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளாக இருக்கிற அந்த பிரதான ஆசாரின் உயிரோடு இருக்கிற நாள் வரையிலும் இந்த ஓடி போய் ஒழிஞ்ச மனுஷனை எதுவுமே பண்ண முடியாது. ஆண்டவர் இந்த கான்செப்டில் இங்கே பேசலை. நல்லா கவனிங்க, என்னைக்கோ ஓடி போயிட்டு நான் வெளியே வர்றதில்லை. ஒவ்வொரு நாளும் 24/7, ஒரு வருஷத்தின் ஒவ்வொரு நாளும், வாழ்க்கை முழுவதும் இந்த தேவனை தன்னுடைய அடைக்கலமாக கொண்டிருப்பது ரொம்ப அவசியம். பாருங்க, யாரா இருந்தாலும் சரி அவரை அடைக்கலமாக கொள்ள முடியும். அன்னைக்கு ரூத்துக்கிட்ட போவாஸ் தான் சொன்னான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமா நீ வந்துட்ட. பாருங்க, இந்த தேவனிடத்தில் அடைக்கலமா வர்ற தேவ பிள்ளைகள் அவர் எப்படி நடத்துறாருன்னா, பொதுவாக அகதிகள் முகாம் உண்டு, ரெஃப்யூஜி கேம்பு. இலங்கையிலிருந்து இங்கே வந்தவங்க உண்டு, அல்லது பாலஸ்தீனா, இன்னைக்கு இருக்க பாலஸ்தீனில் இருந்து வேற மற்ற நாடுகளுக்கு அகதிகளாக போகிறாங்க. ரெஃப்யூஜி கேம்பு நிறையா இருக்குது. அங்கே அவர்கள் நடத்தப்படுகிற விதம் ரொம்ப பரிதாபமாக இருக்கும் பாருங்க. ஆனால் தேவனிடத்தில் ஒருவன் அடைக்கலம் போகும் பொழுது அவர் அவனை எப்படி திரும்ப நடத்துறாரு? அகதி மாதிரி நடத்துறதில்ல, தன்னுடைய சொந்த பிள்ளையாவை மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. ரூத் அப்படி தானே வந்தா. அவள் வந்து பார்த்தீங்கன்னா அகதி மாதிரி தான் உள்ள வந்தா, அடைக்கலமாக வந்தா. ஆனால் தேவன் அவளை உன்னதமான நிலைமையில், அவரை அறிந்த எவராக இருந்தாலும், அவரை அடைக்கலமாக கொள்ளுகிற யாராக இருந்தாலும் சரி, அவர் ஒரு குறையும் இல்லாமல் பாதுகாத்து பராமரித்து நடத்துகிறவர். ஆமென். இயேசுன்ற அந்த கண்மலைக்குள்ள நாமெல்லாம் அடைக்கலமாக ஓடி வருகிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செஞ்சார். இன்னைக்கு அவர் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார். ஆமென். எல்லாரும் கரங்கள் எடுத்து சொல்லுங்க, ஆண்டவரை நீ தான் ஆண்டவரை என்னுடைய அடைக்கலம். ஆமென். என்னைக்கோ ஒரு நாள் ஓடி வர்றதில்லை, ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நீர் தான் ஆண்டவரை என்னுடைய அடைக்கலாம். ரெண்டாவது அவன் சொல்றான், அடைக்கலம் மாத்திரமல்ல, அவர் என்னுடைய பலன். தேவன் எனக்கு பலன் கொடுக்கிறது வேறு அனுபவம், தேவனே என்னுடைய பலனாக மாறிவிடுகிறது ஒரு அனுபவம். இங்க சங்கீதக்காரன் அதான் சொல்றான், ஆண்டவரை நீர் என்னை பலப்படுத்துகிறவர். ஆண்டவர் கூட தான் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அப்படிதானே போட்டிருக்குது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். ஆனா இங்க சொல்றான், நீர் தானே என்னுடைய பலன், என்னுடைய பலனாக நான் உன்னை நினைக்கிறதே இல்லை, நீர் தான் என்னுடைய பலன். ஏன் இந்த உலகத்தில் பாருங்க, நிறைய பேர் வேற வேற விதத்தெல்லாம் தன்னுடைய பலனா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அநேக தேவ பிள்ளைகளும் கூட அப்படி நினைக்கிறது உண்டு. உதாரணத்திற்கு 52ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு, தேவனை தன்னுடைய பலனாக கொள்ளாமல் தன்னுடைய செல்வத்தை நம்பி தீவினையிலே பலத்து கொண்ட மனுஷன் இவன் தானோ என்பார்கள்.
தேவனை தன்னுடைய பலனாக எண்ணாமல் செல்வத்தை நம்பி. ஆனா இவன் சொல்றான், ஆண்டவரே என்னுடைய அடைக்கலம் மாத்திரம் இல்ல, நீர் தான் ஐயா என்னுடைய பலன். சொல்றேன், யார் யாருக்கெல்லாம் எங்க ஆவில பலவீனம் இருந்தாலும் சரி, ஆத்மாவில பலவீனம் இருந்தாலும் சரி, சரீரத்தில் பலவீனம் இருந்தாலும் சரி, இன்னிலிருந்து ஆண்டவரே நீர் என்னுடைய பலன் ஐயா. ஆமே, நீர் என்னுடைய பலன், நீர் என்னுடைய பலன். ஆண்டவரே என் முழு பலனா நீரே மாறிவிடுவீராக. அடுத்தது வசனம் சொல்லுது, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை, ஏ வெரி பிரசன்ட் ஹெல்ப். இங்கிலீஷ் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி சொன்னா, அதாவது ஒரு நிமிஷம் முந்தியும் வர்றதில்லை, ஒரு நிமிஷம் பிந்தியும் வர்றதில்லை, அப்படி கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஆண்டவர் நிற்பார் பாருங்க. எ வெரி பிரசன்ட் ஹெல்ப். இந்த ஹெல்ப்ன்ற வேர்டை கூட பாருங்க, நிறைய நேரத்தில் நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறது உண்டு. நான் ஒன்று செய்கிறேன், நீர் எனக்கு உதவி செய்யணும். இங்கே அப்படி இல்லை. என்னால் ஒன்றுமே முடியல ஆண்டவரே, நீரே எல்லாத்தையும் செய்யணும், அதுதான் அர்த்தம். அதான் சொல்கிறேன், பி ஸ்டில், மூடிட்டு அமைதலாரு, நான் தேவன் என்பதை அறிந்து கொள். எ வெரி பிரசன்ட் ஹெல்ப். பாருங்க, நான் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் யாரையோ கூப்பிட்றேன், பிரதர் வாங்க எனக்கு உதவி செய்யுங்க. நிறைய நேரத்தில் ஆண்டவர் அப்படின்னு தான் கூப்பிடுவோம். ஆனால் குழிக்கில் விழுந்து கிடக்கிற மனுஷனை ஒருத்தர் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆண்டவர் எந்த சூழ்நிலை தெரியுமா? ஐயரே மடிந்து போகிறோம், ஆரம்பத்தில் சொன்னாலும் ஐயரே மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவரே என்னை ரட்சியும் ஐயா. வருகிறவர் தூக்கி விடுகிறவர், புயலை அடக்குகிறவர், அமைதிப்படுத்துகிறவர். இவர் தான் அனுகூலமான துணை. ஆமென். மறந்துடாதீங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குன்னு தெரியல. நிறைய பேர் ஆண்டவர் ஹெல்ப்புக்கு கூப்பிடுறது ஆசாராஜா மாதிரி. 2 நாளாகமம் 14வது அதிகாரத்தில் ஆசாராஜா மாதிரி கூப்பிடுறது. எப்படி? ஆண்டவரே பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிற உமக்கு லேசான காரியம், இது எங்களுக்கு துணை நில்லுங்க ஆண்டவரே. நான் ஒரு சொல்லட்டுறேன், நீங்கள் அந்த பக்கம் ஒரு சொல்லட்டுங்க. 20வது அதிகாரத்தில் யோசேப்பு சொன்னா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஐயா, டோட்டலாக விழுந்துடுற ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, அங்க ஆசா யுத்தத்தை நடப்பித்தான், கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். இங்க யோசேப்பு எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல, என் கண்ணுமையோ நோக்கி பார்த்துட்டு இருக்குன்னு சொன்னான் தெரியும்ல. அவன் ஒண்ணுமே செய்யலை, வெறும் பாட்டை பாடிட்டு போயிட்டே இருந்தான். எல்லா யுத்தத்தையும் கர்த்தர் நடப்பித்து முடிச்சார். பிரதர் நல்லா கவனிங்க, மறந்துடாதீங்க. எனக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை, வெரி பிரசன்ட் ஹெல்ப் இன் ட்ரபிள். எனக்கு அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சில நேரத்தில் என்னால் என்ன செய்யறதுனே தெரியல ஆண்டவரே. அவர் say be still and know that I am God. நானே தேவன் என்பதை நீ வெசாம வாய் மூடி உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இரு. நிறைய நேரங்களில் பாருங்க, நீங்களும் நானும் பதறுவோம். அவர் பதறுகிறதே கிடையாது. ஏன்? அவருக்கு தெரியும் உங்களை என்னை ஒரு பாதையில கொண்டு போய் அவர் நிறுத்துறாருன்னா, உங்களுக்கு முன்பதாக இது சிவந்த சமுத்திரமா இருக்கலாம், அது கரை புரண்டு ஓடுகிற யோர்தானா இருக்கலாம், பெருகி வருகிற பெலிஸ்தனா இருக்கலாம், அமலேக்கியனாக இருக்கலாம். எப்படி உங்களையும் என்னையும் கடத்தி செல்ல வேண்டும் என்பதை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். ஆமென். உங்களை என்னை நடத்துவது தேவன் என்பதை நீங்களும் நானும் விசுவாசிப்போமே. ஆனால் நாம் எதிர்கொள்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இவர் என்னை நேர்த்தியாய் கடந்து செல்ல செய்வார். ஹல்லேலூயா. சிவந்த சமுத்திரத்து ஓரத்தில் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் நின்று சொன்னாங்க, ஐயோ எங்களுக்கு சபக்குழி இல்லைன்னு சொல்லிட்டாயா, எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்தீரு. கர்த்தர் சொன்னாரு, பேசாம இரு, சும்மா இரு, யுத்தத்தை கர்த்தர் நடப்பிப்பார். ஆமென். நிறைய நேரத்தில் ஆண்டவர் சும்மா இருக்க சொன்ன பிறகு நாம ட்ரை பண்ணணும்னு வச்சுங்க, அவர் கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டே இருப்பார். சில நேரத்தில் ஆண்டவர் நீ பண்ணு நான் பண்ணுறேன்னு வராது. சில நேரத்தில் ஆண்டவர் பி ஸ்டில் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ஸ்டீரிங்லேருந்து கை எடுத்துறது நல்லது. ஐயா நீங்கள் பார்த்துக்கங்க. நீங்களும் நானும் அவருக்கு ஆலோசனையும் கொடுக்க முடியாது, அவருக்கு ஒத்தாசையாக நான் வரணும், நாம் எதுவும் செய்யவே முடியாது. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், பி ஸ்டில். எதுக்கு கலங்குற? இந்த பாருங்க, இதில் 3 சேலா போட்டிருக்கும் 1வது வசனத்தை விட்டுட்டு. ஏன்னா இதுதான் எனக்கு ஆண்டவர் ஊரா இருக்கு. யாரு? தேவனுடைய அடைக்கலம், தேவனுடைய பலன், மை வெரி பிரசன்ட் ஹெல்ப் இன் ட்ரபிள். இப்போ 2வது வசனம் 3வது வசனமும் ஒரு காரியத்தை சொல்லுது. நேற்று இதை தியானிக்கும் பொழுது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு பாருங்க. 2வது வசனமும் 3வது வசனமும் ஒரு சீன் அப்படி காட்டுது. இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமா இருக்குது, இன்னைக்கு நம்ம சுற்றிலும் இருக்கிற உலகம். இன்னைக்கு நம்ம கேட்கறது படிக்கிறதுலாம் ரொம்ப கவலையா இருக்கு பாருங்க, ரொம்ப கவலையா இருக்குது. இப்போ தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறாருன்னு சொல்லி சொல்லி அவரையே பிடிச்சுக்கிட்டு வாழ்ற ஒரு மனுஷனுக்கு 2வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி
அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். சேலா. கொஞ்சம் அமைதியா இரு. அர்த்தம் என்னன்னா, இப்படி போட்டிருக்க, நீ என்ன நினைக்கிற, அதான் அர்த்தம். சேலான்னா என்ன நினைக்கிற, நீ என்ன நினைக்கிற? ஆண்டவர் கேட்கிறாரு இன்னைக்கு, நீ என்ன நினைக்கிற? அப்படியே சமுத்திரம் கொந்தளித்து பொங்குது, ரெஸ்ட்லெஸ். வெளியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வெளி உலகத்தை பார்த்தீங்கன்னா, அப்படி தானியல்ல வாசிக்கிறோம்ல, ஜனங்கள் அங்குமிங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும். இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் பாரு, எல்லா பிள்ளைங்களும் சாட் ஜிபிட்ட ஓடு, கூகுள்கிட்ட ஓடு, அப்படி ஓடி ஓடி ஓடி. சின்ன வியாதி தலைவலி, கூகுள் சொல்லும் உனக்கு வந்திருக்கிறது பிரெயின் டியூமர் டபால்னு சொல்லிடும். அதுக்கு தலைவலின்னு அவ்வளோதான். சாதா தலைவலியை பிரெயின் டியூமரா மாற்றி, இதே ஆண்டவர்கிட்ட பிரெயின் டியூமரோட போனால் அவர் சொல்லுவார், வாயை மூடிட்டு. சாட் ஜிபிடிக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற வித்தியாசம் அதுதான். இல்லாத பிரச்சனையை இவ்வளோ பெருசா காட்டிடும். அவரு கடலே கொந்தளித்து பொங்கினாலும், நடுச்சமுத்திரத்தில் மலைகள் தள்ளுண்டு போனாலும், சுனாமியே வந்தாலும் அவர் சொல்லுவாரு, பேசாம இரு, பேசாம இரு. நல்லா கவனிங்க. இப்ப வெளி உலகத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இப்ப 2வது 4வது வசனமும் 5வது வசனமும் 6வது வசனமும் வெளியில இவ்வளவு குழப்பம். இங்க ஒரு நதி உண்டு, அங்க சமுத்திரம் நுரதள்ளி பொங்குது, அப்படிதான் வசனம் சொல்லுது. அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கினாலும், கொந்தளித்து பொங்க நுர தள்ளுது. இங்க ஆண்டவருடைய அடைக்கலத்துக்குள்ள இருக்கிறான் பாருங்க. வசனம் சொல்லுது, ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள். இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நான் அப்புறம் சொல்றேன், இப்ப டைம் இருக்காது. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். இது நதி அமைதியில் அப்படி போகும். கொந்தளிக்கிற கடல் கிடையாது, அமைதியில் அப்படி. ஆண்டவரை தேடுறவங்களுக்கு அப்படிதான். அப்படி வசனம் சொல்லுது. இங்கே வெளியே கொந்தளித்து பொங்கிட்டு கிடக்குது, இங்கே யூருக்குள்ள இருக்கிறாங்க பாருங்க. அந்த நதி அமைதியில் போய் அந்த நகரத்தையே சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதிகாலையில் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஆமென் பிரதர். ஒவ்வொரு நாள் இதெல்லாம் வாழ்க்கையில் அனுபவிங்க. உங்களை சுற்றிலும் 1000 புயல் அடிக்கும், என் நடுவில் தேவன் இருக்கிறார், நான் ஒரு நாள் அசைக்கப்பட போகிறது இல்லை. இயேசு பண்டிகையின் கடைசி நாள் நின்று சொன்னார், ஒருவன் தாகமாக இருந்தால் ஏங்கிட்ட வந்து பானம் பண்ண கடவன், என்னை விசுவாசிக்கிறவனோட உள்ளத்திலிருந்து ஜீவத்தன்னூர்ல நதி ஓடுன்னு சொன்னார் பாருங்க. அவரு தான் சொல்றாரு, உள்ள வந்துரு, வெளியே புயல் அடிக்குது ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, உள்ள வந்துரு, நான் என் சமாதானத்தை உனக்கு தர்றேன், என்னுடைய வல்லமை நான் உனக்கு விளங்க பண்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க. உலகத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் ஐயோ இது என்ன பாதிக்கும்னு சொல்லிட்டு ஒரு நாள் மண்டைக்குள்ள ஏத்த நினைக்காதீங்க. அவர் சொன்னார், இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லை, என் சமாதானத்தை நான் உனக்கு தரேன்னு சொன்ன சமாதான பிரபு இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 7வது வசனத்திலையும் 11வது வசனத்திலையும் 5-10 நிமிஷத்தை நான் முடிச்சாகணும், அதனால வேகமா சொல்லிடுறேன். 7வது வசனத்திலையும் 11வது வசனத்திலையும் ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப அவர் போட்டிருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். இந்த கர்த்தர் யாரு? அதான் சொன்னேன், கர்த்தர் கர்த்தர் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எனக்கு ஆண்டவர் இருக்கிறார். இந்த ஆண்டவர் யாரு? வேதம் சொல்லுகிறது, நம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர். அந்த சேனைகளின் கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆமென். என் கூட சேனைகளின் கர்த்தர் இருக்கிறாரு. எப்படி? எனக்கு அவர் எப்படி இருக்கணும்னு நான் விரும்புகிறோனோ, என்னுடைய ஆண்டவர் இந்த சூழலில் இப்படி செஞ்சா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம், அதை விட அதிகமாக எனக்கு செய்ய வல்லவர். கொலோசியர் 1வது அதிகாரம் 15 18 வரையிலான வசனங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது நம்முடைய தேவனுடைய மகத்துவத்தை குறித்து, நம்முடைய இரட்சகருடைய மேன்மை குறித்து எழுதுறார். அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். கவனிங்க, எந்த சேனைகளின் கர்த்தர் இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைன்னு இருக்கிறது. கரங்களத்துல சொல்லுவோமா? எல்லாம் கவனிங்க. சொல்றான், இந்த சேனைகளின் கர்த்தர் தான் என் கூட இருக்கிறாரு.
எப்படி ஆவிலும் டவுட் எல்லாம் வரும் பொழுது வீட்டுக்குள்ளேயே முடங்கிடாதீங்க. சில நேரம் ஜெபம் பண்ணுங்க, சில நேரம் அப்படியே வெளியே வாங்க, வந்து அப்படியே வானத்தை பாருங்க. வானத்தை பாருங்க, இதெல்லாம் படைச்சவர் தான் என் கூட இருக்கிறாரு. அப்பப்போ வாயை திறந்து சொல்லுங்க, இதெல்லாம் படைச்சவர் ஒருத்தர் இருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, அவர் பூமி உருண்டையின் மேலே வீற்றிருக்கிறவர், எல்லாத்தையும் அந்தரங்கத்தில் தொங்க விட்டுருக்கிறாருன்னு போட்டுருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் அப்படி கற்பனை பண்ணி பாருங்க, யோசிச்சு பாருங்க. பூமி எடுத்து அப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டு, அடுத்தது இருக்கிற இன்னும் இவன் நாசால் அத்தனை ராக்கெட் விட்டு கூட இன்னும் கண்டுபிடிச்சி முழுசாக முடிக்கல. இவர் எல்லாத்தையும் அள்ளி தெளித்து ஒவ்வொரு பிளானட்டாக சுத்த விட்டு, நீ இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்குறதுலேயே உன் துட்டை செலவழிடான்னு சொல்லிட்டு இவனையும் தவிக்க விட்டுட்டு தம்முடைய மகத்துவங்களை மேன்மைகளை, ஓ லார்ட் மை காட், நீர் எவ்வளவு பெரிய ஆண்டவர் ஐயா, ஹல்லேலூயா, இந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கையை ஒத்தி சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆமென். அடுத்தது பாருங்க, அதுலயும் ஆவியானவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா போட்டு வச்சிருக்கிறாரு. ஆபிரகாமின் தேவன் தான் தொடங்கி இருந்திருக்கணும். அவர் சொல்றார், யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். எதனை யாக்கோபின் தேவன்? இந்த யாக்கோபு, ஆபிரகாமாவது விசுவாச வீரன், ஆண்டவர் சொன்ன வார்த்தை நினைச்சு அப்படியே போயிட்டான். இந்த யாக்கோபு அப்பப்போ ஆண்டவர் அப்படியே உதறி தள்ளி விட்டுட்டு அப்படியே மட்டுப்படுத்திக்கிட்டே இருந்தான். ஆனால் வசனம் சொல்லுது, இந்த யாக்கோபினுடைய தேவன் அவனையும் தான் பிள்ளையா மாற்றி நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காப்பாற்றுவன் உடன்படிக்கை காக்கிறவராய் இருந்தாரே. யாக்கோபு உண்மை இல்லாதவனாய் இருந்த பொழுதும் கூட நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி தன்னுடைய உடன்படிக்கையில் உண்மையுள்ளவராய் இருந்தாரே. அந்த தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். பிரதர், மறந்துடாதீங்க, ஒவ்வொரு முறையும் நம்ம உண்மையிலிருந்து தவறிட்டு தான் இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது போல, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே, அவர் தம்மை தாம் ஒருபொழுதும் மறுதலிக்கவே மாட்டார். ஆமென், ஆமென். இப்போ இதெல்லாம் ஆண்டவர் விளக்கி காட்டிட்டு தான் இந்த 46வது சங்கீதம் 10வது வசனத்துல இப்ப வாசிங்க, அதை நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியில உயர்ந்திருப்பேன். நல்ல கவனிங்க, 11 வசனங்கள். இந்த 10வது வசனத்தை ஏன் நான் ரொம்ப வலியுறுத்த விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த 11 வசனங்கள்ல முதல் 9 வசனங்களும் கடைசி வசனமும் தேர்ட் பர்சனாக பேசுகிற மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவில் 10வது வசனம் மட்டும்தான் ஆண்டவர் 1-to-1 டைரக்டாக நம்மோடு கூட பேசுகிறார். தாம் யார், தம்முடைய குணாதிசயங்கள் என்ன, எப்படியெல்லாம் நமக்கு உதவி செய்கிறார், இது எல்லாத்தையும் காட்டிட்டு நடுவில் அவர் வர்றாரு டைரக்டாக முகத்தை பார்த்து, பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட். நான் பூமியில் உயர்ந்திருப்பேன், நான் ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன். பிரதர், தேவனுடைய மகத்துவங்கள்லாம் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க, பார்க்குறீங்க. இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் உங்களை முகமுகமாக பார்த்து, நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். என்னால் முடியல ஆண்டவரே, பி ஸ்டில், ஆண்டவரே உண்மை தான் நான் என்னோட அடைக்கலமாக கொண்டிருக்கிறேன், நீர் தான் எனக்கு பலனாக இருக்கிறாரு, நான் எப்போ வேணுமாலும் எனக்கு தேவைப்படுற நேரத்திலலாம் வெரி ப்ரெசன்ட் ஹெல்ப் நீர் தான் ஆண்டவரே. கர்த்தர் சொல்ல, பி ஸ்டில், பி ஸ்டில், எ டெஸ்டட் ஹெல்ப். அவர் இந்த சங்கீதத்தை எப்போ எழுதியிருக்கலான்னு சொல்லிட்டு எல்லா பைபிள் ஸ்காலர்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, எசேக்கியா ராஜாவுடைய நாட்களில் தான் இந்த சங்கீதம் எழுதப்பட்டதுன்னு சொன்னான். எசேக்கியா ராஜாவுடைய நாட்களில் தான் இந்த சங்கீதம் எழுதப்பட்டது என்பதை திட்டம் தெளிவுமாக ஆல்மோஸ்ட் எல்லா பைபிள் ஸ்காலர்ஸும் சொல்லுவாங்க. ஏன்னா நதி, இப்போ நான் அதுக்கெல்லாம் போக விரும்பலை, கீயோன் நதி குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படியே எருசலேமுக்குள்ள அவன் தாவீதின் நகரத்திற்குள்ளாக அந்த நதியை திருப்பி விட்டான். பாருங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு யோசபாத்தை குறித்து சொன்னேன், இந்த சங்கீதத்துக்கு அப்படி வர்றேன். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் நடந்தது தெரியும். ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் அசிரிய ராஜாவினுடைய மிரட்டல், சென்னகரிப்பினுடைய வார்த்தைகள், ரப்சாக்கே அவமானமா கேவலமா பேசினான். பட்டணம் முற்றுகை போடப்பட்டது. இன்னும் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 22 பட்டணங்கள் விழுந்துடுச்சு. நார்தன் இஸ்ரேல்லாம் மொத்தமாக போயிடுச்சு. இப்போ எருசலேம் மாத்திரம் தப்பி இருக்குது. இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில் ஒருத்தர் வந்து பி ஸ்டில், பி ஸ்டில். நிறைய நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறத நம்மளால் ஏற்றுக்கவே முடியறது இல்லைல்ல. பி ஸ்டில், நீ அமர்ந்துரு. எசேக்கியாவுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல.
நேராக கொண்டு போய் ரப்சாக்கை கொண்டு வந்த கடிதத்தை, செனகரப்பனுடைய கடிதத்தை கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஆலயத்தில் விரிக்கிற. ஆண்டவரே பாருங்க, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல ஐயா, நீங்க பாருங்க எவ்வளவு அற்புதங்களை செஞ்சீங்க, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோமே. நீ a very present help in trouble. செய்ய வல்லவராயிற்றே, செய்ய வல்லவராயிற்றே. நம்ம எல்லாருக்கும் ரிசல்ட் என்னன்னு தெரியும். வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு ஒரே ராத்திரியிலே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். 1,85,000 பேர். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாருமே பிரேதங்களாக, சடலங்களாக கிடந்தார்கள். எல்லாருடைய கண்கள் அதை பார்த்துச்சு. பிரதர், இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் விரோதமாக எழும்புற காரியங்கள் உடனே மனுஷனை மட்டுமே நினச்சிடாதீங்க. சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக பயங்கரமாக போராடிட்டு இருக்குது. தேவைகள் நமக்கு விரோதமாக பயங்கரமாக எழும்பி நிற்குது. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், அது வியாதியாக இருக்கலாம், தேவைகளாக இருக்கலாம். என்ன ஆண்டவரே செய்வேன், எனக்கு தெரியவே இல்லை ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை, a very present help in trouble. நீங்க பாருங்க ஆண்டவரே. உலகம் சொல்லும், ஏய் சமுத்திரம் கொந்தளித்து பொங்குது. நீங்க சொல்லலாம், என்னை திருப்தியாக்குகிற தேவ நதியே, ஜீவ நதியே. எல்லாத்தையும் பாருங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் நீங்க பாருங்க. உங்களுக்காக ஒரு தூதனை அவர் அனுப்பி எதையும் செய்ய முடியும். மறுபடியும் நான் சொல்றேன், புதிய ஏற்பாட்டில் தூதனுடைய ஊழியம் உண்டா? 100% உண்டு. வேதம் சொல்லுகிற ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நிமித்தம் அவர்கள் எல்லாம் அனுப்பப்படும் பணிவிடையின் ஆவிகளாக இருக்கிறார்கள். எபிரேயர் 1வது அதிகாரம் கடைசி வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஒரு தூதனை கர்த்தர் உங்களுக்காக அனுப்ப முடியும், எனக்காக அனுப்ப முடியும். தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களுடைய வாய்களை கட்டி போட்டார்னு அன்னைக்கு தானியேல் சொன்னா. பேதுருக்கு கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புனாரு. புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல கர்த்தர் தூதனை அனுப்புனாரு. தேவன் எதையும் செய்ய முடியும். A very present help. ஆமென். இன்னைக்கு நம்முடைய தேவைகள் என்ன, நம்ம அப்படி கலங்கடிக்கிற காரியம் என்ன? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உடன்படிக்கையிலே உண்மை உள்ள யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மார்ட்டின் லூத்தர்ன்ற தேவ மனுஷனை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். மார்ட்டின் லூத்தர் அவரு ரோமன் கத்தோலிக்க திருச்சபையும் போப்பும் அவரை பயங்கரமாக எதிர்த்துனாங்க. பயங்கரமாக. இந்த மனுஷன் தேவனை மாத்திரமே நம்பி வாழ்ந்த மனுஷன். ஒரு நாள் அந்த தேசத்தில் பயங்கரமான கொள்ளை நோய், கொடிய கொள்ளை நோய். இவர் தன்னுடைய வீடையே ஒரு கிளினிக் மாதிரி மாற்றி வச்சுருந்தார். நிறைய பேர் கண்ணு முன்னால் சாவுறாங்க, கொஞ்சம் பேர், சில பேர் அப்படி சிக்காராங்க. இவருடைய பையன், சின்ன பையன், அவனும் சிக்கார மாதிரி இருக்கிறான். அவருடைய மனைவி கன்சீவாக இருக்கிறா, கேத்ரின். என்ன பண்ணனே தெரியல. இந்த மனுஷன் வந்தார், 46ஆம் சங்கீதத்தை எடுத்தார். பிரச்சனைகளுக்கு பதில் என்ன? திரும்ப திரும்ப வாசிக்க ஆரம்பித்தார். அப்போ தான் அவர் எ மைட்டி ஃபோர்ட்ரஸ் இஸ் அவர் காட்ன்ற பாட்டையே, ஆங்கில பாடலையே அவர் எழுதினாராம். தமிழில் கர்த்தர் தாம் எங்கள் துருக்கமும் அரண் பலமாமே. ரொம்ப அற்புதமான ஒரு ஹீம் பாருங்க. அது தேவன் நமக்கு அடைக்கலம், பலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. இது வரைக்கும் அவர் பெரியவர்னு எனக்கு கேள்விப்பட்டிருக்கிறேன், தெரியும். ஆனால் நான் அனுபவிக்கல பிரதர். இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் அதை அனுபவிக்க செய்வார். ஆமென். சில நேரத்தில் ஓடி ஓடி பார்த்துட்டு சோர்ந்துடுறான்ல, பேசாமல் இருங்க. அதான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, அந்த டிரான்சாக்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஸ்டெப் அவுட் ஆஃப் டிராஃபிக், டேக் a long loving look at me, your high God, above politics, above everything. டைரக்ட் ஆண்டவர் பேசுறாரு. எல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் வெளியே வந்து என்ன மாத்திரம் அன்பா அப்படி பார்த்துக்கிட்டே இரு. ஹை காட், above politics, above everything. எல்லாத்துக்கு மேல நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நல்ல கரங்களை உயர்த்தி அவரை துதி. அவரை நோக்கி பார்க்கிற ஒருவர் கூட வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஒருத்தர் கூட வெட்கப்பட்டு போனதே இல்லை. திரும்ப சொல்றேன், வசனம் சொல்ல, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. நான் சொல்லுவேன், உங்க முகம் என் முகமும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாது. ஒரு நாள் கூட ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாது. கரங்களை உயர்த்துங்க. தேங்க்யூ லார்ட். உன்னை நோக்கும்
எதிரியும் கண்ணின் முன்பில் பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியும் கண்ணின் முன்பில் பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகளுக்கா என்றும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார், சோர்ந்திடும் நேரத்தில் சார்ந்திட தேவன் உண்டு, சோர்ந்திடும் நேரத்தில் சார்ந்திட தேவன் உண்டு, என்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர், என்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். சொல்லுங்க, தேவன் எனக்கு அடைக்கலம், ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணை, என்னுடைய பெலன், சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். ஆமென். நான் எதை குறிச்சும் பயப்பட மாட்டேன். தேங்க்யூ லார்ட். எல்லாரும் நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கரங்களை உயர்த்தி. அவர் தந்த இந்த ஜூலை மாதத்திற்காக நல்லா துதிங்க. அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணின எல்லா நன்மைகளுக்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது சிவந்த சமுத்திரம் வந்தாலும் சரி, எரிகோ வந்தாலும் சரி, எத்தனை அசீரியர்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, be still and know that I am God. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்தில் கர்த்தர் நம்முடைய அனுபவமாக மாற்றுகிறபடி நாளை எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி 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 நன்றி. ஒவ்வொருவரும் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறேன். ஸ்தோத்திரம். நீர் ஆயத்தம் பண்ணுகிற வழிகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா தடைகளையும் கர்த்தர் தகர்த்தெறிவீராக. எல்லாவற்றிற்கு மேலாக உம்மோடு நடக்கிற தேவ பிரசன்னத்தை நிறைவாய் அனுபவிக்கிற தேவனுடைய சகாயம் செய்யும் நதியின் சகல நன்மைகளையும் அனுபவிக்க உதவி செய்வீராக. மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி. கொடுத்த காணிக்கலங்க தசமாம் கர்த்தர் ஆசீர்வதியும். மல்கியா 3:10 வானத்தின் பலகனைகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டுமாய் அவர் மேல் ஆசீர்வாதங்கள் வருஷிக்கப்படும். வர முடியாது நினைக்கிற கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக.
துதி கன மகிமையெல்லாம் அவருக்கு எடுக்கிற மீட்பர் இயேசு நாமத்தில் எங்களை தாழ்த்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். சொல்லுமா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ കൃപയും പിതാവാகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்ம ஒருவரோடும் சகல பரிசுத்தவங்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி சமாதானத்தை மகிழ்ச்சியும் சகல நன்மைகளும் தந்தருள்வாராக. ஆமென். God bless you. God be with you.